Bye, Dad. He was a joker. And you all watch dogs, you and all doggies. This month it's gonna be 3 more to the ground. Heaven or hell, I don't know. And you know something? I can't leave her to breathe like this. You wanna come and watch me finish it? Come on, let's have some little fun. It's not like what you think. Hey, you sons of... You have no bloody idea where I am. And you will never find me. You know why? Because you idiots. I'm everywhere. I'm all around you. I'm exactly where you want me to be. Bloody hell. I don't think so. இந்த மாதம் 3 பொண்ணுங்களை தூக்க போகிறேன் தானே அவனுக்கு சாமுவேல் கிட்ட ஃபோனில் பேசினா. ஒரு பொண்ணு ஓகே, இன்னும் 2 சான்ஸ் இருக்கு. இல்லை இது போதுன்னு அவன் டார்கெட்டை நிறுத்திடுவானா, இல்லை வேற எங்கேயாவது நேரம் கைவரிசையை காட்டியிருப்பானா? அப்படி செஞ்சிருந்தா நமக்கு நியூஸ் வந்திருக்கும். அதுவும் கரெக்ட் தான். இந்த மாதம் இன்னும் நிறைய நாள் இருக்கு. எது எப்படியோ நல்லா பேசுகிறான், பேசியே தான் வேலையை முடிச்சிட்ருக்கான். அவனை இப்போ நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டான், அவனே உங்களை தேடி வருவான். ஐயா சாமி, உனக்கு என்ன வேணும்? மறைக்காத. 1000-2000க்கு மேலே ஒரு பைசா என்கிட்ட தேராது. என்னடா அப்படி பார்க்குற? என்னடா உனக்கு வேணும்? இங்கே எதுக்குடா என்னை கட்டி வச்சிருக்க? கேள்வியே இல்லை, எனக்கு பதில் தான் வேணும். இந்த மாதிரி ஓவரா சீட் போட்டா நான் பயந்துருவேனா? என்கிட்ட விளையாடாத, நான் உன் குடும்பத்தையே அழிச்சிடுவேன். மரியாதை கெட்டு போயிடும், கட்ட அவுத்து விட்டுரு. நீ வீணா என்கிட்ட விளையாடுனா அது உனக்கே வினையாயிடும். ஒன்று அழ வைப்பேன்டா, உனக்கு வேண்டப்பட்டவங்களெல்லாம் அழ வைப்பேன். அதை நான் செய்வேன். வாய் உதார விடுறேன்னு நினைக்காத. பேனாவை கையில பிடிச்சே நீ செத்த. கண்ணா பின்னான்னு எழுதி உன் குடும்ப கௌரவத்தையே கெடுத்துருவேன். அப்ப புரிஞ்சுப்பேன் நான் யாருன்னு. யாருக்கிட்ட? ஐயோ என்ன செய்யற? உனக்கு என்ன பைத்தியமா? என்ன விடுறா, என்ன விடுறா, என்ன விடுறா. வேணா வேணா, ஐயோ வேணா வேணா. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, சொல்லிடுறேன். எல்லாத்தையும் சொல்ல. சத்தியமா அந்த ஆள் யாருன்னு தெரியாது. அந்த ஆளை பத்தி நான் எழுதணும்னு சொன்னான். அதுக்காக ஒரு பைசா கூட எனக்கு அவன் தரல. நான் அவனை பத்தி எழுதணும். போலீஸ் எல்லாரும் தப்பா நினைக்கணும். எல்லாரும் அவனை பத்தி தான் பேசணும். அவனுக்கு பயப்படணும். இதைத்தான் அவன் எழுத சொன்னான். நான் முதல்ல அவனை நம்பல. ஒரு நாள் அவன் கொலை பண்ண போற டீட்டெயில்ஸை முன்னாடியே என்கிட்ட சொன்னான். அது நடந்த பிறகுதான் நான் அவனை நம்பினேன். எனக்கு அதில் பேர் கிடைக்குங்கிறதுனால நானும் ஃபாலோ பண்ணேன். எனக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணான். அன்னைக்கு தான் உங்கள் பொண்ணை பற்றின விவரம் எனக்கு தெரிஞ்சுது. உங்கள் பொண்ணு தப்பிச்சதை அவனால் ஜீரணிக்க முடியல. அதனால அவளை கொலை பண்ண போறேன்னு சொன்னான். அந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான் உங்க பொண்ணை ஃபாலோ பண்ண. எப்படி இருந்தாலும் உங்க பொண்ணை தேடி வருவான்னு நினைச்சேன். அப்பதான் ஒரு நாள் அவன் போனை ட்ராக் பண்ணி போலீஸ் இங்கே வந்தாங்க. இதுக்காக அந்த ஆளு உனக்கு கால் பண்றான். யாரு? இதனால எனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு போன்ல என் கூட பேச வேண்டாம்னு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேன். ஒரு நாள்
கவரில் ஒரு பென்ட்ரைவ் இருந்துச்சு. அதில் அவன் வாய்ஸ் ரெக்கார்டாக இருந்தது. என் கதைக்கு தேவையானதை அதில் பேசியிருந்தான். பொண்ணுங்களை கற்பழித்து கொலை பண்ண விவரங்களை அவன் சொல்லியிருந்தான். ஆனால் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான எந்த விவரமும் அதில் இல்லை. அவனை ஒரு ஆன்டி ஹீரோவாக இந்த சமுதாயம் பார்க்கணும், அதுதான் அவனோட ஆசை. எதுக்காக ஒன்றை தேர்ந்தெடுத்தா? அவனுக்கு ஏத்த அந்த மாதிரி விஷயங்களை எழுதக்கூடிய ஒரே ஜேர்னலிஸ்ட் நான் தான். அந்த பென்ட்ரைவ் அங்கே தான் இருக்கு. என்ன ஒன்றும் செஞ்சிடாத, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் ப்ளீஸ். என் கட்டை அவுத்து விட்டுரு, நான் சொல்றதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி நியூஸுக்கு தான் இப்போ மார்க்கெட்டு, அதுவும் சின்ன பொண்ணுகளை. அதான் அதைத்தான் நான் ஐயோ என்ன ஒன்று பண்ணிடாத. இனிமே நீ எழுதக்கூடாது, எழுதுறத பற்றி சிந்திக்கவே கூடாது. சார், டேவிட் இங்கே வந்துட்டு போகிறான். மேலிருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இல்லை, நல்லா ஸ்டைலாக அவன் சிகரெட் பிடிக்கிறான். நீ அது வேடிக்கை பார்த்து உட்காந்துட்டு இருக்கியா? போய் அங்கே என்ன பாரு. என்னாச்சுங்க? குண்டு வெடிச்சிருச்சு, என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயா? டேவிட் சாரா? இப்போ கொஞ்ச நாளாக நான் சீக்கிரமே வந்துடுறேன். அப்பா அம்மாவுக்கு வயசாகிட்டு போகுது, பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும்ல. பென்ட்ரைவா ஹைதர் அலி கலத்தது மாதிரி இருக்கு. இன்னுமா இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தலையை சுற்றி பஸ்ஸு சக்கரத்து கட்டில் போட்டுறணும். 4 GB 2 படம் கூட ஏற்ற முடியாது. நான் உங்களுக்கு புது ஹார்ட் டிஸ்க் வாங்கி தரேன், இதை போட்டுடலாம். இது எங்கிட்ட கொடுக்கல, கொன்னுடுவேன். கொடுறா. வில்லியம்ஸ் யூஎஸில் இருக்கான். அவன் பேரில் இங்கே யார் கனெக்ஷன் எடுத்தது?
போலீஸ்காரங்களும் கேட்டு போனாங்க. இந்த நம்பர்லேருந்து நிறைய கால்ஸ் போகுதான். சமீபத்தில் யார்கிட்டயாவது ஓட்டர் ஐடி ஃபோட்டோஸ் கொடுத்ததா ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி எல்லாம் எதையும் கொடுக்கல. ஓகே. அது வெஞ்சர் பில்டர்ஸோட புது ப்ராஜெக்ட். வில்லியம்ஸ் அதில் ஒரு ஃப்ளாட் புக் பண்ணியிருக்கான். அவங்களுக்கு நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தேன். ஏன்னா லோன் வாங்குற மாதிரி இருக்கு. This is to inform you that you have been terminated from this firm for negligence and misuse of company properties. Henceforth, the management has decided to terminate you with immediate effect. You are requested to return all the company assets in your possession before leaving. கொஞ்ச நாள் முன்னாடி ஜோக்கர்னு தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிட்ட ஒரு ஆள் ஃபோனில் என்கிட்ட பேசினேன். அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தேடினப்போ வில்லியம் சாக்கோ, நம்ம கிரீன் கிளிஃப் வில்லா ப்ராஜெக்டோட ஒரு கிளைண்ட். அவரோட ஃபைல் செக் பண்ணப்போ அவர் கொடுத்திருந்த நிறைய டீட்டெயில்ஸ் அந்த ஃபைல்லே மிஸ் ஆகுது. அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் என்ன கூப்பிட்டு அந்த நம்பர் வாங்கியிருக்கேன். இன்னும் செக் பண்ணப்போ நம்ம கிளைண்ட்ஸ் பல பேரோட டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகுது. அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி பல பேர்கிட்ட அவன் பேசிட்டு இருக்கா. அந்த ஃபைல்ஸ் நீங்க எல்லாம் ஹேண்டில் பண்றதுனால இப்போ உங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கேன். எப்படியா இருக்குன்னா முதல்ல இதுக்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம ஆஃபீஸ்ல தர ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் யாரை மிஸ்யூஸ் பண்றாங்க, அதை யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் எங்க போனாலும் என் பார்வையில இருந்து தப்ப முடியாது. சார், இந்த கிளவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதில் சிமெண்ட்டும் மணலும் ஒட்டினதுக்கான நிறைய அடையாளம் இருக்கு. அந்த ஜுவல்லரி சிசிடிவியில் ரெக்கார்டான வண்டியோட ஸ்டிக்கரில் ஒரு லோகோ இருக்கு. அந்த பில்டர், அது அந்த டேவிடோட வெஞ்சர் பில்டர்ஸோட லோகோ. அது அப்போ இங்கே வேலை பார்க்குற ஒருத்தனை தான் நம்ம 2 பேருமே தேடிட்டு இருக்கோம். சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு உன் ஆஃபீஸில் இருக்கிறவனே உன் பொண்ணை, நீ ரிலாக்ஸாக உட்கார. கொஞ்சம் நேரத்தில் அந்த கிரிமினலை நாங்கள் இங்கேயே பிடிச்சிருவோம். தப்பு கணக்கு. நான் அவனை உனக்கு விட்டு தர மாட்டேன். கஸ்டடியில் அவனை எடுத்ததும் நான் அவனை கூட்டிகிட்டு வரேன். உன் பொண்ணு அவனை பார்த்தா தானே ஸ்டேட்மெண்ட் தருவா. அப்போ நீ அவளுக்கு எப்படி ப்ரொடெக்ஷன் தரேன்னு நானும் பார்க்குறேன். போடாவடியே, உன் லிமிட்டில் இருந்துக்கோ. ஒழுங்காக இருந்தா நானும் ஒழுங்காக இருப்பேன். பெரிய இவனாட்ட இன்வெஸ்டிகேஷனில் நீ என் பொண்ணுக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுத்தும் ஏன் தெரியுமா உன்னை விட்டு வச்சிருக்க? திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா அந்த நிமிஷமே உன் ஆயுசு முடிஞ்சிடும். ப்ளீஸ் கெட் அவுட். சார், அவன் இங்கே தான் இருக்கான். சார், இவன் தான் சார். இவனோட பேக்கில் இந்த ஸ்கூல் பொண்ணுங்களோட ஃபோட்டோஸும் அதோட க்ளவுஸும் இருந்தது. Hello, my boy.
I'm so close to you. Look around, you son of a gun. Oh man, I like this. Find me. Catch me if you can. Thank you. Basement, thank you. Basement, thank you. என்னது கையில்? இது ஒரு அங்கிள் கொடுத்தாரு கேட்டு கிட்ட வச்சு.
ஏதோ ஒரு சின்ன பொண்ணை சேரில் கட்டி வச்சுருக்கான். இது டிஜிட்டல் ஃபோட்டோ தான், ஃபைலை பார்த்தாலே தெரியுது. எடுத்த டைமையும் தேதியும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஃபைலை பார்த்தாலே தெரிஞ்சிடும். கேமராவில் ஜிபிஎஸ் இருக்கிற செட்டில் அது எடுக்கப்பட்ட இடத்தோட லேட்டிடியூடு லாஞ்சிடியூடு விவரத்தையும் அது காட்டிடும். அதை வச்சு சிம்பிளாக அந்த ஃபோட்டோ எங்கே எடுத்துருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது சரி, இதை சொல்லத்தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டியா? ஜோஸ், சிட்டியில் நடந்த மர்டரை இன்வெஸ்டிகேட் பண்ண சாம் கொல்லப்பட்டது ஹைவேஸில். சாமுக்கு அந்த கில்லரோட ஹைடிங் பிளேஸ் தெரிஞ்சிருக்க. டேவிட் இப்போ போகிறதும் சாம் போன அதே ரூட்டில் தான். சாலமன், என் ஃப்ரெண்ட் டேவிட் ராஜன் ஒருத்தன் லிமிட்குள்ளே தான் வந்துட்டு இருக்கான். ஓகே, நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணுற வர அவன் அந்த இடத்த கிராஸ் பண்ணக்கூடாது. என்னையா டேவிட், இப்போ போலீஸ் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் வேணாம், இப்போ பழைய மாதிரி இல்லை. புதுசாக பல யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. அதனால உன் வேலையை மட்டும் நீ பாரு. அதை விட்டுட்டு கொலைகாரனை தேடுறங்கிற பேரில் எங்ககிட்டயே சீன் போடாத. அவனை நாங்கள் பார்த்துக்குறோம். ம், என் அப்பா பைக்கில் மட்டும் இல்லை, கார்லேயே ஸ்டன் காட்டுவார். வண்டி எடுக்க, லாக் பண்ணுங்க. ஏய், ஏய். அவன் வேகத்துக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியும்னு தோணலை. Is louder than the blood that will flow tonight. I need to
the fear within while I am wandering alone. Won't you come to me, my love? I need you by my side. Come and find me if you need me. My doors are open wide. Can taste the fears inside. Come and find me if you need me. My doors are open wide. La 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 la. The blood that will flow tonight. I need to see your fear while I am wandering alone. Won't you come to me, my girl? David, நீ தோத்து போயிட்ட. That was one fine game. எனக்கு ஏத்த எதிரி நீ ஒருத்தன்தான். Do you want to know why I am using a knife to kill you? Because guns are too quick. கடைசி நிமிஷத்துல தான் ஒருத்தன் வீரனா இல்லை கோழையான்னு தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு இதுதான் கரெக்ட். நான் யாருன்னு தெரிஞ்சிக்க நீ ஆவலா இருக்குல்ல? வேண்டாம் டேவிட், நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே தீரணும்.
You bloody scumbag. I know who you are. ஏன் முன்னாடி வந்து நீ வீரவசனம் பேசினப்பவே நீ தோத்துட்ட. Then tell me, damn it, who am I? Get up, man. Who am I? Who am I? Ah!